தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் N.I. சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மிக முக்கியம் என்று சொன்னால், தேவன் யார் யாருக்கு எந்த பெற்றோர்களை தந்திருக்கிறாரோ அவர்கள் தேவனுடைய உத்தமத்தில் நடக்க வேண்டும். அதுதான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம நீங்க பாருங்க, ஆண்டவர் அதோ சொல்றார், அவர் தான் முற்பிதா, விசுவாச தந்தை. ஆபிரகாம் நான் சொல்லி கொடுக்கறத தான் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்பான் என்பதை அறிந்திருக்கிறேன். எப்பொழுதுமே பெற்றோர்களோட நீதி, நியாயம், உத்தமம், தியாகம்லாம் நின்றக்கூடாது. அது தொடரணும். அதுதான் பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பெற்றோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். பிள்ளைகளுக்கு சொத்து பணம் அல்ல, குணம்தான் சொத்து. உங்க குணம் உங்க பிள்ளைகளுக்கு இல்லைன்னா நீங்க எதையோ இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால்தான் ஆண்டவர் சாலமோன் மூலமாக இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிறார், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். ஆமா, இன்டெகிரிட்டி, உத்தமம். அந்த உத்தமத்துல நம்ம நடக்கிறோமா? எல்லா விஷயத்திலையும் நம்ம உத்தமத்தை தான் அப்ளை பண்ணணும், பொருத்தி பார்க்கணும். இந்த காலத்துல யாருப்பா இதெல்லாம் பார்க்கறா? இந்த காலத்துல இப்படியெல்லாம் நடக்க முடியுமா? இன்னும் இந்த காலம் என்னமோ ஆண்டவர் மாத்திட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடங்கன்னு ஆண்டவர் சொன்ன போல நிறைய பேர் யோசிக்கிறாங்க. எந்த காலங்களா இருந்தாலும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தை மாறாததா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம உத்தமத்தில் நாம் நடக்கும்பொழுது நம்மை பார்த்து கர்த்தர் இதே போல இன்னொரு உத்தமனை அடுத்த சந்ததியில் இருக்கிற பிள்ளைகளை அப்படி கொண்டு வருவார். அதுக்காக தான் உத்தமத்தில் நடக்க சொல்ற. உன் பிள்ளை உத்தமத்தில் நடக்கணுமா? உன் பிள்ளை உண்மையா இருக்கணுமா? உன் பிள்ளை ஒழுக்கமா இருக்கணுமா? நீ இரு. உன்னை கொண்டு உன்னை போலவே உனக்கு கொடுத்த குழந்தைகளை மாற்றுவேன் என்பதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய வாக்குத்தத்தம். மீண்டும் நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பின் கீழாக செய்தி வராது. ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விஷயத்தை தனித்தனியாக பேசும், ஒன்னோட ஒன்று இணைப்பே வராது. அதுக்கு பேர் தான் நீதிமொழிகள். பழமொழின்னா நிறைய பழமொழி சொல்லுவாங்கள்ல, தனித்தனியாக இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ஒருங்கிணைந்து வராது. சில இடங்களில் மட்டும்தான் ஒரு விஷயத்தை விளக்கும் பொழுது 2-3 அதிகாரில் கோர்வையாக சில விஷயங்கள் வரும். ஏன் இதெல்லாம் நம்ம இந்த காலையில் பார்க்குறோன்னா, நம்ம காலையில் எழுந்து ஜெபிக்கிறதுல உத்தமமாக இருக்கணும். திருச்சபை காலையில் எழுந்து திருச்சபை மக்கள் திருச்சபையில் அந்த காலத்தில் கோயில் மணி அடிப்பாங்க, அடித்த உடனே சர்ச்சுக்கு வந்து ஜெபிப்பாங்க. இன்னைக்கு அலாரம் அடிக்குது, அலாரம் வச்சு வரலாம். அதில் உத்தமமாக இருக்கிறோமா? நீங்கள் அதிகாலையில் தேடினீங்கன்னா நீங்கள் பிள்ளைகளுக்காக என்னத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை தேவன் பிள்ளைகளுக்கு தருவார். படிப்பில் பிரச்சனையா, வேலையில் பிரச்சனையா, திருமணத்தில் பிரச்சனையா, இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு வரணும்னா முதலாவது அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும். அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறவர்களுடைய காதுகளிலே, ஆவிக்குரிய காதுகளிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அதுதான் பிரைமரி ஸ்டேஜ், ஒரு ஆரம்ப நிலை. நான் கர்த்தருடைய பிள்ளைன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? நீங்க எத்தனை வயசானாலும் சரி, காலையில் எழுந்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இந்த வசனத்தை நான் எப்படி எடுத்தேன்னா, இன்னைக்கு காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நான் நடந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆடியோவாக சத்தமாக கொடுத்தார். அதை தான் எடுத்து தியானிக்கிறேன். 32,000க்கு மேற்பட்ட வசனங்கள் வேதத்தில் இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிறாரு பாருங்க. எப்ப கொடுக்கிறாரு? அதிகாலை ஆண்டவர் சமூகத்தில் போய் நிக்கிறதுனால கொடுக்கிறாரு. தூங்கிட்டு இருந்தா கொடுக்க மாட்டார். மறுபடியும் நான் அதை வாசித்து இதை நீங்க எல்லாரும் இந்த நாள் முழுசும் தியானிக்கும்படி
எங்கெங்கெல்லாம் குறை இருக்கோ அதை கண்டுபிடிக்கும்படி, உங்களை உத்தமராய் நிலைநிறுத்தும்படி, நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருக்கிறவங்க உத்தமத்தில் நடக்கணும். நான் வாசித்து முடிக்கிறேன் உங்களுக்கு. நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிறத பெற்றோர் செய்யணும். பெற்றோர் செய்ய வேண்டியதை சரியா செய்தார் பின் சந்ததி தானாகவே உங்களுடைய வழியிலே நடப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே என்னுடைய இருதயத்தோடு இந்த வசனத்தை போட்டீரப்பா. இந்த வசனத்தை யாருடைய உள்ளத்தெல்லாம் போட விரும்புகிறீரோ அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க போடுங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், நம்பிக்கையினுடைய அளவு கூடட்டும், அதிகாலம் முன்பாக நிற்கட்டும், நீதிமானா இருக்கிறவர்கள் உத்தமத்தில் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேளுங்கள், பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமென்.